அப்போது ஒரே வசனத்தை ஆண்டவர் திருப்பி திருப்பி பரிசுத்த ஆவியானவர் வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அது மிகவும் முக்கியமானது, அது ஆண்டவருக்கு பிரியமானது. அதுபோல இன்றைய செய்தியும் நீங்கள் கேட்டது போல இருக்கலாம். ஒரே செய்தி மீண்டும் மீண்டும் வருகிறது என்று சொன்னால் அது முக்கியமான செய்தியாக இருக்கும். ஆகவே நாங்கள் செய்திக்கு கவனமாக செவி கொடுப்போம். அப்போது இன்றைய செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால், ஆண்டவர் ஏன் மௌனமாக இருக்கிறார்? இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? அநேக ஜெபம் செய்கிறோம், ஆண்டவர் பதில் தரவில்லை, ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார். உபவாசம் இருக்கிறோம், அழுது அழுது ஜெபிக்கிறோம், ஆனால் பதில் இல்லை. உலகத்திலே பார்த்தால் அநியாயம் நடக்கிறது, நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம், ஆனால் என்ன? ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார். இப்போ ஆண்டவரை அறியாதவனை கேட்டால் சொல்லுவான், ஆண்டவர் இருந்தால் தானேப்பா இதையெல்லாம் பார்ப்பதற்கு என்று சொல்வார். ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் என்ன, நாங்கள் கேட்டால் என்ன சொல், ஆண்டவரே உமக்கு காது இல்லையா, ஆண்டவரே நீர் இருக்கின்றீரா? இப்படி எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம்? அநேக நேரங்களிலே நான் கூட அப்படி கேட்டிருக்கிறேன் ஆண்டவரை. அப்போது சங்கீதம் 22 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. சங்கீதம் 22 1 2. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? அடுத்த வசனம், என் தேவனே நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர், இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இது யார் பாடியது? தாவீது பாடியது. ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன் கூட சொல்கிறான் என்ன, ஆண்டவரே ஏன் எனது ஜெபத்தை கேளாமல் இருக்கிறீர்? அப்போ உண்மையாகவே தேவன் கேட்கவில்லையா ஜெபத்தை? அல்லது ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை பார்த்து அவர்கள் அந்த ஜெபத்தை கேட்கிறார்களே, அதற்கு பதில் கொடுக்க வேண்டுமே என்று அவர் கவலைப்படாமல் இருக்கிறாரா? வேதம் சொல்கிறது, ஏசாயா 59 2ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 59 2. அந்த வசனம் சொல்கிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் இடையில் பிரிவை உண்டாக்கின. அப்போ எங்களுடைய ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை அல்லது ஆண்டவர் ஏன் பதில் தரவில்லை என்று சொன்னால், எங்களுடைய அக்கிரமம், எங்களுடைய பாவம். அப்போ நாங்கள் பாவத்திலே இருந்தால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டார். இப்போ வேதத்திலே சங்கீதம் 50ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சங்கீதம் 50 16 இருந்து 23 வாசிப்போம். அதற்கு முன்பதாக, அப்போ ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறாரா இல்லையா? அப்போ உண்மையாக ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார், ஆனால் அவர் ஜெபத்தை கேட்கிறார். வேதம் சொல்கிறது, ஏசாயா 59 1 சொல்கிறது, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமும் இல்லை. அப்போ அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் கேட்கிறார். அவர் விக்கிரகம் அல்ல, அவர் சிலை அல்ல. அப்போ அவர் நாங்கள் ஜெபிப்பது எல்லாம் அவர் கேட்கிறார். அதுபோல ஏசாயா 65 24 சொல்கிறது, அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன். அப்படி சொல்லுகின்ற ஆண்டவர் ஏன் மௌனமாக இருக்கிறார் என்று சொன்னால், எங்களுடைய அக்கிரமம். இப்போ இந்த சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 16 தொடக்கம் 23 அதை வாசிப்பதற்கு முன்பதாக,
அதை பேக்ரவுண்டை சொல்லுகிறேன். அப்போது தாவீதின் அரண்மனையிலே ஒரு பாட்டுக்காரன் இருந்தான், ஆசாப் என்று. அப்போது அவன் தான் இந்த சங்கீதத்தை எழுதுகிறான். அவன் தான் சொல்கிறான், அவன் ஒரு பாட்டுக்காரன் மட்டுமல்ல, அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான் அங்கே. அப்போ அவன் சொல்கிறான், வாசிங்க. தேவன் துன்மார்க்கனை நோக்கி உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு. அப்போ வழமையாக வேதத்திலே துன்மார்க்கன் என்று வரும் பொழுது ஆண்டவரை அறியாதவன், அறிந்தும் ஆண்டவர் படி அந்த சொல்படி செய்யாதவன். அப்போ இங்கே இந்த தீர்க்கதரிசி யாரை பற்றி சொல்கிறார் என்று சொன்னால், இஸ்ரவேலரைத்தான் துன்மார்க்கன் என்று சொல்கிறார். அதாவது அவர்கள் பாவத்திலே இருக்கிறார்கள். அப்போ அவர் சொல்கிறார், முதலாவது வசனம், தேவன் துன்மார்க்கனை நோக்கி. அப்போ யாரோடு பேசுகிறார்? ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தோடு பேசுகிறார். யாருக்கு சொல்கிறார்? இஸ்ரவேல் ஜனத்திற்கு, சபைக்கு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு. இப்போ நான் இங்கே நின்று பிரசங்கம் பண்ணுகிறேன். அப்போ அவர் ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்வதற்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு. அப்போ ஆண்டவர் ஆசாரியர்களுக்கு அங்கே சொல்கிறார். ஏன் ஆசாரியர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லை? ஆசாரியர்கள் பாவத்திலே இருக்கிறார்கள். அப்போ நாங்கள் ஊழியம் செய்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? பாவம் செய்யக்கூடாது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அடுத்த வசனம் 17. சிட்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எறிந்து போடுகிறாய். அப்போ ஆண்டவருடைய சிட்சையை அநேகர் என்ன செய்கின்றோம்? அற்பமாக எண்ணுகிறோம். எபிரேயர் 12:6 அதே வசனத்தை பவுல் சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். அடுத்த வசனம் சொல்கிறது, நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய், விபச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு. போதும். அப்போ நீ திருடனை காணும் போது அவனோடு ஒத்து போகிறாய். அப்போ நீ திருடவில்லை, ஆனால் என்ன? திருடனோடு ஒத்து போகிறாய். இப்போ மிஸ்டர் கிளீன் என்று எங்களுக்கு தெரியும் ஒருவர் இருந்தார் எங்களுடைய தேசத்திலே ஜனாதிபதியாக. அவருடைய கைகள் சுத்தம் என்று சொல்லிக் கொள்வார். ஆனால் என்ன? அவருடைய அரசாட்சியிலே இருந்தவர்கள் ஊழல்வாதிகள். அப்போ அவர்களை அவர் வைத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இவர் சுத்தம் இல்லாதவர். ஏனென்று சொன்னால் இவர் செய்யவில்லை, ஆனால் இவருக்கு அதிலே பங்கு இருக்கிறது. அப்போ திருடர்களோடு ஒத்து போகக்கூடாது. இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? உலகத்தோடு ஒத்து போய்கொண்டிருக்கிறோம். சபை உலகத்தோடு ஒத்து போய்கொண்டிருக்கிறது. யாக்கோபு 4:4 ஆண்டவர் அதை சொல்கிறார். யாக்கோபு சொல்கிறார் புதிய ஏற்பாட்டிலே, விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். அதே வசனம் சொல்லுகின்ற மொழி வித்தியாசமாக இருக்கின்றது. அப்போ இப்போ எங்களுடைய தேசத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் என்ன? சில வேலைகள் நடக்க வேண்டும் என்றால் லஞ்சம் கொடுக்க வேண்டும், அப்படித்தானே? அரசு அலுவலகங்களுக்கு போனால் சில வேலைகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் லஞ்சம் கொடுக்க வேண்டி வருகிறது. லைசன்ஸ் எடுப்பதற்கு சில நேரம் லஞ்சம் கொடுக்க வேண்டி வருகிறது. ஆஃபீஸிலே சில ஃபைல்ஸ், எங்களுடைய என்ன
பென்ஷன் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பென்ஷன் ஃபைலை மூவ் பண்ணுவதற்கு சில வேளைகளிலே நாங்கள் கையூட்டம் லஞ்சம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. அப்போது நாங்கள் என்ன நினைக்கிறோம், இது இல்லாமல் வேலை ஆகாது. இப்போ நாங்கள் லஞ்சம் வாங்கவில்லை, ஆனால் அதை ஊக்குவிக்கிறோம். அப்போது அநியாயத்தை நாங்கள் நார்மல் என்று எடுத்துக்கொள்கிறோம். இந்த வேலை நடக்க வேண்டும் என்றால் இதை செய்ய வேண்டும். அது பிழையான காரியத்தை நாங்கள் அதை நார்மலாக எடுத்துக்கொள்கிறோம். அதிலே நாங்களும் பங்கு கொள்கிறோம். நாங்கள் வாங்கவில்லை, ஆனால் சில நேரம் கொடுக்கின்றோம். அப்போது இது உலக காரியம். அதே விஷயத்தை சர்ச்சுக்குள்ளே கொண்டு வந்தார். அதாவது தேவனுடைய காரியங்களை நாங்கள் லேசாக எடுப்பது. ஆண்டவருடைய ஊழியம் என்பது அது ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பாக செய்ய வேண்டியது. ஆனால் என்ன செய்கின்றோம், அநேக நேரங்களிலே ஏனோ தானோ என்று நாங்கள் ஊழியங்களை செய்கிறோம். இப்போ ஊழியர்களுக்கான மீட்டிங் வைக்கப் போகின்றார்கள். அப்போது நாங்கள் ஏனோ தானோ என்று ஆண்டவருடைய காரியத்தை லேசாக எடுக்கப்படாது. ஆண்டவருடைய ஒரு காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்றால் அதுக்குரிய ப்ரிப்பரேஷன் எங்களுக்கு இருக்க வேண்டும். அடுத்த வசனம் 19. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். அப்போ அதனுடைய அர்த்தம், எங்களுடைய வாயை நாங்கள் தீங்கான காரியங்களுக்கு செய்ய பயன்படுத்துகிறோம் எங்களுடைய வாயை. அடுத்தது வஞ்சனை. வஞ்சனை என்று சொன்னால் முன்னொன்று பேசி புறமொன்று பேசுவது. இப்போது நான் இங்கே செய்தி எடுக்கிறேன் தானே, இப்போது என்ன நல்லா செய்தி எடுத்தீங்க பாஸ், இவரோ நல்லா தான் எடுத்தார், அவர் வேணுமென்று ஏதோ சொல்லி போட்டு போகிறார். அதாவது முன்னுக்கொண்டு சொல்வது பின்னுக்கொண்டு சொல்வது. அப்போது வஞ்சனை. அப்போது உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்க. அப்போ யாருக்கு சொல்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. நாங்கள் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள். இப்போ நாங்கள் தான் சபை. இப்போ எங்களுக்கு சொல்கிறாய், உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு சற்பனையை வஞ்சனையை பிணைக்கிறது. அடுத்த வசனம், நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். அப்போ நாங்கள் தான் சகோதரர்கள். சபை என்று சொன்னால் நாங்கள் தான் அவயவங்கள், நாங்கள் தான் சகோதரர்கள். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களுடைய சகோதரர்களை பற்றியே அவதூறு பேசுகிறோம். நீ உட்கார்ந்து என்று சொன்னால் என்ன? இந்த வேலை இல்லாத நேரத்தில், அந்த ஓய்வெடுக்கிற நேரம் இருக்குத்தானே, அப்படியான நேரத்திலே அந்த என்னன்னு சொல்ல, விடுப்பு கதைப்புறது இருந்து விடுப்பு கதைக்கிறது. அதாவது அந்த விடுப்பிலையும் என்னத்தை கதைக்கிறார்களாம்? உன் சகோதரனுக்கு விரோதமாக பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். அவதூறு உண்டாக்குகிறாய் என்று சொன்னால் அவன் செய்யாத ஒரு காரியத்தை செய்ததென்று சொல்வது. அதாவது இப்போ அவன் உண்மையாகவே ஒரு பிழை செய்யவில்லை, ஆனால் பிழை செய்து விட்டான் என்று சொல்வது. அப்போது உன் சகோதரனுக்கே நீ அவதூறு உண்டாக்குகிறாய். அடுத்த வசனம், இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாய் இருந்தேன். போதும். அப்போ இவைகளை நீ செய்யும் பொழுது நான் மௌனமாக இருந்தேன். அப்போ ஆண்டவர் சபைக்கு சொல்கின்ற காரியம், அப்போ இப்படியெல்லாம் நாங்கள் செய்து கொண்டு ஜெபத்தை செய்தால் ஆண்டவர் மௌனமாக இருப்பார், கேட்க மாட்டார், பதில் தர மாட்டார். அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்போது இன்றைக்கு முதலாவது காரணம் ஆண்டவர் ஏன் மௌனமாக இருக்கிறார் என்று சொன்னால் எங்களுடைய பாவம். அப்போது நாங்கள் அநேக இடத்திலே மனம் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போது வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், சவுலை ஆண்டவர் ராஜாவாக்கினார். சவுலோடு ஆவியானவர் இருந்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் அதே சவுல் ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னதும் என்ன நடந்தது? சாமுவேல் வந்து சொல்லி காட்டுகிறார், அவன் திருந்தவில்லை. அப்போது ஆவியானவர் அவனிடமிருந்து போய்விட்டார். சவுல்
ஆண்டவரோடு பேச ட்ரை பண்ணுகிறான். ஆனால் ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை. கடைசியிலே குறி சொல்கிறவளிடத்திலே போய் நிற்கிறான் சவுல், ஆண்டவருக்கு இது செய்வதற்கு, காரியத்தை செய்வதற்கு. அப்போது அவன் கீழ்ப்படியவில்லை. ஆண்டவர் என்ன செய்தார்? மௌனமாக இருந்தார். அதுபோல 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது. அப்போது கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாயிருந்தது என்று சொன்னால் ஆண்டவர் சபையோடு பேசவில்லை. அப்போது ஏன் பேசவில்லை என்று சொன்னால், அந்த நாட்களிலே ஆசாரியர்களாக இருந்தது யாரு? ஏலியினுடைய பிள்ளைகள் ஓப்னி, பினேகாஸ். இருவரும் பாவம் செய்தார்கள். அப்போது அந்த இருவரும் பாவத்திலே இருந்தபடியினாலே ஆண்டவருடைய வார்த்தை சபையிலே வரவில்லை. ஆனால் யாருக்கு வந்தது? அந்த வாலிப பிள்ளை சாமுவேலுக்கு வந்தது. சாமுவேலுக்கு அப்போது கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது. பிரதியட்சமான தரிசனம் இருந்ததில்லை. அப்போது ஆண்டவர் ஏன் பேசவில்லை? அங்கே அவர் அந்த ஊழியன் ஏலியும் ஏலி பிள்ளைகள் பாவத்திலே இருந்தார்கள். பெற்றார் ஆகிய பிரதான ஆசாரியன் ஏலி அவர்களை தண்டிக்கவில்லை என்று வேதம் சொல்கிறது. இப்போ இன்றைக்கு அநேக நேரங்களிலே எங்கள் பிள்ளைகள் பாவத்திலே இருக்கும் பொழுது நாங்கள் தண்டிக்காமல் இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் பேச மாட்டார், ஜெபத்துக்கு பதில் தர மாட்டார். அப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய பிள்ளைகள் பாவத்திலே இருந்தால், நாங்கள் பாவத்திலே இருந்தால் நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். எங்களுடைய பிள்ளைகள் பாவத்திலே இருந்தால் அவர்களை திருத்த வேண்டும். எலியாவின் நாட்களிலே ஒரு காரியம் நடக்கிறது. 1 ராஜாக்கள் 17:1. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்போது எலியா தீர்க்கதரிசி யாரு? ஆண்டவருடைய ஊழியக்காரன், ஆண்டவருடைய தீர்க்கதரிசி. அப்போ அவன் ஆகாப் என்கிற ராஜா, ஆகாபை போல ஒரு கெட்ட ராஜா இஸ்ரவேலிலே இருந்ததில்லை. அப்போது அந்த ராஜாவுக்கு சொல்கிறான். அப்போ அந்த நாட்களிலே தேசம் பாவத்திலே இருந்தது. அப்போது அந்த ராஜாவுக்கு போய் எலியா சொல்கிறான், ஜீவனுள்ள தேவன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நின்று அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், என்ன, இனி நான் சொல்லும் வரை இந்த தேசத்திலே மழை பெய்யாது என்று சொல்லி. அப்போது பஞ்சம் வந்தது, இஸ்ரவேல் தேசத்திலே பஞ்சம் வந்தது. அந்த கதையை நீங்கள் போய் வாசித்து கொள்ளுங்கள். பிறகு 18:1 பார்ப்போம். 18:1 வாசிங்க. அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையை இடுவேன் என்றார். அப்போ 3 வருஷம் ஆண்டவர் அமைதியாக இருந்தார், மௌனமாக இருந்தார். அப்போ எலியாவுக்கு அந்த பஞ்ச நாட்களிலே ஆண்டவர் என்ன செய்தார்? அவனோடு பேசி அவனை போஷித்தார். ஆனால் தேசத்தின் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கவில்லை, சபையின் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கவில்லை. ஏன்? தேசம் பாவத்தில் இருந்தது, ராஜா பாவத்தில் இருந்தான். அப்போ என்ன? பஞ்சம் அந்த தேசத்துக்கு வந்தது. அப்போ அதுபோல இந்த பஞ்சம் எங்களுக்கு வரப்படாது. பஞ்சம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு வரும் என்று சொன்னால், ஏன் எலியாவுக்கு பஞ்சம் வரவில்லை? எலியாவை ஆண்டவர் போஷித்தார், அந்த பஞ்ச நாட்களிலும் போஷித்தார். அப்போது இப்போ பாருங்கள், கோவிட் காலம் வந்தது தானே, எத்தனை பேர் சாப்பிடாமல் இருந்தீர்கள், எத்தனை பேர் டீ குடிக்காமல் இருந்தீர்கள். நாங்கள் சாப்பிட்டோம், டீ குடித்தோம். ஏன்?
ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர் பஞ்ச காலத்திலும் போஷிப்பார். ஆமென். அப்போ அந்த பஞ்சம் எங்களையும் தாக்கும் என்று சொன்னால் என்ன கருத்து? எனக்கும் ஆண்டவருக்கும் உறவிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று கருத்து. அப்போ அப்படி பஞ்சம் எங்களை தாக்கினால் நாங்கள் யோசிக்க வேண்டும், என்ன ஆண்டவரே, நான் ஏதாவது பாவத்திலே இருக்கிறேனா? அப்படி எனக்கு தெரியாமல் ஏதாவது நான் செய்வேன் என்று சொன்னால் எனக்கு அதை சுட்டி காட்டி என்னை அதிலே இருந்து மனம் திரும்ப உதவுங்கள் என்று கேட்க வேண்டும். சங்கீதம் 139 23 24 வாசிங்க. சங்கீதம் 139 23 24. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அப்போ ஆண்டவரிடம் நாங்கள் அப்படி கேட்டால் ஆண்டவர் உதவி செய்வார். ஏன்? அவர் பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ எங்களுக்கு அறியாமல் நாங்கள் பாவம் செய்தாலும் அவர் சொல்லி காட்டி எங்களை திருத்துவார். அப்போ நாங்கள் பாவத்திலே இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் மௌனமாக இருப்பார், ஜெபத்தை கேட்க மாட்டார். இப்போ முதலாவது காரணம் அதுதான் ஆண்டவருடைய மௌனத்திற்கு. அடுத்த காரணத்தை பார்ப்போம். இரண்டாவது காரணம் வாசிப்போம். பிரசங்கி 3:1. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ரைட். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அதாவது டைமிங், ஆண்டவருடைய நேரம். ஆண்டவருடைய நேரம் என்று ஒன்று இருக்கிறது. இப்போ எங்களுக்கு ஒரு வருடம், ஆண்டவருக்கு 1000 எங்களுக்கு ஆண்டவருக்கு ஒரு வருடம் எங்களுக்கு 1000 வருஷமாக இருக்கு. அப்போ ஆண்டவருடைய நேரம் என்று ஒன்று இருக்கிறது. அதை புரியப்படுத்துகிறேன், கேளுங்கள். இப்போ மார்த்தாள், மரியாள், லாசரு இருந்தார்கள் தானே. அப்போ இந்த மூவரும் ஆண்டவரோடு நல்ல உறவிலே இருந்தார்கள். ஆண்டவருடைய நண்பன் லாசரு என்று வேதம் சொல்கிறது. மரியாள் அவருடைய பாதப்படியிலே இருந்து அவருடைய வசனத்தை கேட்டாள் என்று பார்க்கிறோம். மார்த்தாள் அவருக்கு பணிவிடை செய்தாள் என்று பார்க்கிறோம். அப்போ அவ்வளவு அன்பாக அந்த குடும்பத்தோடு இயேசு இருந்தார். இப்போ லாசருக்கு ஒரு வியாதி வந்தது. அப்போ இயேசு தூரத்திலே இருந்தார். அப்போ இவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள், லாசரு வியாதியாக இருக்கிறான். அப்போ இயேசுவை கூப்பிடுகிறார்கள். இயேசு என்ன செய்கிறார்? இயேசுவுக்கு தெரியும் அவன் சாக போகிறான் என்று சொல்லி. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்தார்? தாமதித்தார். போகாமல் இன்னும் 2 நாள் தாமதித்தார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ ஆண்டவர் அங்கே ஒரு கேப், ஒரு மௌனமாக இருந்தார். அந்த அவர்களுடைய கூப்பிடுதல், மரியாள் மார்த்தாளின் கூப்பிடுதலுக்கு ஆண்டவர் 2 நாட்கள் மௌனமாக இருந்தார். அவர் திரும்பி வர 2 நாட்கள். அப்போ அவர் திரும்பி வரும் பொழுது லாசரு கல்லறையிலே வைக்கப்பட்டு 4 நாட்கள் ஆகிவிட்டது. அப்போ அங்கே ஒரு 4 நாட்கள் ஆண்டவருடைய மௌனம் இருந்தது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், பதினோராம் அதிகாரம் 4ஆம் வசனம், யோவான் 11 4ஆம் வசனம். இயேசு அதை கேட்டபோது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். அப்போ
ஆண்டவர் அங்கே அந்த குடும்பத்தின் மூலமாக அவர் அங்கே மகிமைப்பட போகிறார். லாசரு மரித்து விட்டான். 4 நாட்கள் சென்றதும் ஆண்டவர் அவனை உயிரோடு எழுப்பினார். அப்போது ஆண்டவர் தன்னுடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையிலே சில நேரம் மகிமைப்பட வைக்க வேண்டும் என்று சொன்னால், சில நேரங்களிலே எங்கள் ஜெபங்கள் தாமதிக்கப்படும், பதில் தாமதிக்கப்படும். சில வேளைகளிலே மரண வியாதி கூடாக ஆண்டவர் எங்களை அனுப்பலாம், ஒரு பிரச்சனை கூடாக எங்களை அனுப்பலாம். ஆனால் என்ன, முடிவிலே அது எப்படி இருக்கும்? ஆண்டவருடைய நாமம் எங்களுடைய வாழ்க்கையின் மூலம் மகிமைப்பட போகிறது என்று அர்த்தம். அப்போது அவருடைய மகிமைக்கென்று சில நேரம் அவர் பதிலை தாமதம் செய்வார், மௌனமாக இருப்பார். அப்போது அது ஒரு காரணம். இன்னொரு விஷயத்தையும் அங்கே சொல்கிறார். வாசிங்க 15வது வசனம் அதே அதிகாரத்திலே. இது சீஷர்களுக்கு சொல்கிறார் ஆண்டவர். நான் அங்கே யாரு? நான். இயேசு அங்கே லாசரு மரிக்கும் பொழுது அந்த இடத்திலே இராததினால், வாசிங்க, இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவராகிறதற்கு ஏது நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். இப்போ இயேசு சொல்கிறார் லாசரு மரித்து விட்டான், போவோம் வாருங்கள் என்று சொல்ல, தோமா என்ன சொன்னான் தெரியுமா? தோமா சொல்றான், நாங்களும் இவரோட போய் நாங்களும் மரிப்போம் என்றேன். அப்போ அங்கே ஜனங்கள் கோபத்தில் இருக்கிறார்கள். இயேசுவை கூப்பிட்டும் இயேசு வரவில்லை, தாமதித்து விட்டார். அப்போ அங்கே போனால் கல்லெறிந்து கொன்று விடுவார்கள் அங்கே இருக்கிற ரிலேஷன்ஸ் எல்லாரும். அப்போது தோமா சொல்கிறான், சரி இந்த மனுஷனோட போய் நாங்களும், சரி இதோட சேர்ந்துட்டன் தானே, போய் நாங்களும் அங்கே போய் சாவோம் வாருங்கள் என்று சொல்கிறான். அந்த வசனத்தை வேறுமென்று அவர்கள் வாசிப்போம். 16ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு, இல்ல 16ஆம் வசனம். அப்பொழுது திமுது எனப்பட்ட தோமா மற்ற சீசர்களை நோக்கி, அவருடனே கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றான். அப்போ தோமாவினுடைய விசுவாசத்தை பாருங்கள். அப்போது தோமா இயேசு போனால் இயேசுவை அவர்கள் அடித்து கொன்று விடுவார்கள். சரி இவரோட சேர்ந்து விட்டதானே, நாங்களும் போய் அவரோடே மரிப்போம் வாருங்கள் என்று தோமா சொல்கிறார். அப்போது இயேசு அதற்கு என்ன சொல்கிறார்? இல்லை, இப்போ நான் போய் அவனை எழுப்பப் போகிறேன், இதன் மூலம் உங்களுடைய விசுவாசம் என்னின் மீது இன்னும் கூடும். அதாவது எங்களுடைய விசுவாசத்தை அதிகரிப்பதற்கு சில நேரம் ஆண்டவர் மௌனமாக இருப்பார். ஆமென். அப்போது அதுதான் அடுத்த காரணம். இப்போது அடுத்த காரணத்தை சொல்கிறேன். இப்போ ஒரு பரீட்சை நடக்கிறது என்று வைப்போம். பரீட்சை ஹாலிலே எக்ஸாம் எழுதும் பொழுது ஆசிரியர் மாணவனோடு பேச மாட்டார். ஏன் பேச மாட்டார்? அந்த பரீட்சையை எழுதி அவன் பாஸ் ஆக வேண்டும், அவன் வளர வேண்டும். சில நேரம் நாங்களும் வளர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் மௌனமாக இருப்பார். யோசித்து பாருங்கள், ஆரம்ப கிறிஸ்தவர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் அநேக ஜெபங்களுக்கு ஆண்டவர் டக் டக்கென்று பதில் தந்திருப்பார். என்னுடைய வாழ்க்கையிலெல்லாம் அப்படி நடந்தது. என்னிடத்தில் கையில் காசே இல்லை, ஆண்டவரே எனக்கு ஒரு கார் வேணுமென்று சும்மா ஜெபித்து ஆண்டவர் காரை தந்து விட்டார். அதெல்லாம் ஒவ்வொரு சாட்சி. கிரிக்கெட் மேட்சில் அடிக்கும் பொழுது ஆண்டவரே இன்றைக்கு நான் ஒரு 50 அடிக்க வேண்டும் என்றால் 50 அடிப்பேன். அப்போது ஆண்டவருடைய அந்த நாட்களிலே நான் சின்ன பிள்ளையாக இருந்தேன். இப்போ நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது எங்கள் ஜெபத்துக்கு டக் டக்கென்று ஆண்டவர் பதில் தருவார். ஆனால் நாங்கள் நெடுகளும் பால்குடி பிள்ளைகளாக இருக்க முடியாது. அவரிலே நாங்கள் வளர வேண்டும். அப்போது சில நேரம் நாங்கள் வளர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அமைதியாக இருப்பார், மௌனமாக இருப்பார். எங்களை சில சிச்சுவேஷன்ஸுக்கூடாக அனுப்புவார். எங்களுடைய விசுவாசம் வளர வேண்டும். ஆபிரகாமுக்கு நடந்தது. என்ன நடந்தது? ஆபிரகாமுக்கு சொல்கிறார் என்ன, இந்த கடற்கரை மணலத்தனையாக உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்.
சொல்லும் பொழுது ஆபிரகாமுக்கு 75 வயது. அப்போ ஆபிரகாம் காத்திருந்தான். 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 10 வருஷம் அல்ல, 25 வருஷம் போனது. அந்த பதில், அந்த மௌனத்துக்கு, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு 25 வருடம் சென்றது. ஆனால் அந்த 25 வருடத்திலே அவனுடைய விசுவாசம் இப்படித்தான் இருந்தது. அது கூடிக்கொண்டு போகவில்லை. இப்போ ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பார்த்தோம் என்று சொன்னால் என்ன, சாராளுக்கு மாதவிடாய் நின்று விட்டது. அப்போ அவள் இனி பிள்ளை பெற முடியாது. அப்போ சாராள் சொன்னாள் என்று ஆகாரோடு சேர்ந்து மாமிசத்திலே பிள்ளையை பெற்றான். பிறகு அவன்தான் தன்னுடைய வாரிசு என்று நினைத்து கொண்டு இவன் இருந்தான். ஆண்டவர் சொன்னார், இல்லை, அவன் அல்ல உன்னுடைய வாரிசு, சாராள் மூலமாக உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன். அப்போ இவனுடைய மாமிசம் சாகும் வரை ஆண்டவர் பார்த்து கொண்டிருந்தார். அதாவது அவன் முழு விசுவாசமும் ஆண்டவரிடத்திலே அந்த பிள்ளை ஆண்டவரிடம் இருந்து வந்தது என்று அவன் உணரும் வரை ஆண்டவர் காத்து கொண்டிருந்தார். அதே ஆபிரகாமுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், என்ன, நீ போய் உன்னுடைய ஒரே மகனாகிய ஈசாக்கை பலியிடு என்று சொன்ன பொழுது அவன் கீழ்ப்படிந்தான். ஏன்? அந்த விசுவாச சோதனையிலே அவன் பாஸ் பண்ணிவிட்டான். இப்பொழுது அப்போ ஆண்டவர் சில வேளைகளிலே எங்கள் ஜெபங்களுக்கு மௌனமாக இருப்பதற்கு காரணம் எங்களுடைய விசுவாசத்தை வளர்ப்பதற்கு. நாங்கள் விசுவாசத்திலே இன்னும் வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம். அடுத்த காரணத்தை பார்த்தோம் என்று சொன்னால், யோசேப்பு. ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்கு சில வேளைகளிலே அவர் மௌனமாக இருப்பார். யோசேப்பு சிறியவனாக இருக்கும் பொழுது ஒரு சொப்பனம் கண்டான். என்ன சொப்பனம்? தகப்பனும் தாயும் தன்னுடைய சகோதரர்களும் அவனை வணங்குவது போல. இதனால் என்ன நடந்தது? தகப்பன் அவனை கடிந்து கொண்டான், சகோதரர்கள் அவன் மீது பொறாமை கொண்டார்கள், அவனை கொல்வதற்கு வழி பார்த்தார்கள், குழியிலே போட்டார்கள், அவனை அடிமையாக விற்று போட்டார்கள் எகிப்தியனுக்கு. பாருங்கள், ஆண்டவருடைய தரிசனம் ஒன்று இவனுடைய வாழ்க்கையிலே நடக்கிறதோ அதற்கு ஆப்போசிட். இப்போ அடிமையாக போகிறான் போர்த்திபாரின் வீட்டுக்கு. அங்கே போனால் என்ன? பொய் குற்றம் சாட்டப்பட்டு சிறை. தரிசனம், எல்லாரும் அவனை வணங்குகிறார்கள். ஆனால் இப்போ இருப்பதோ சிறை, அடிமை வாழ்க்கை, சிறை வாழ்க்கை. ஆண்டவர் மௌனமாக இருந்தார். கடைசியில் என்ன நடந்தது? அவனை அந்த எகிப்து தேசத்துக்கே பிரதம மந்திரியாக உயர்த்தினார். ஆமென். அப்போ சில வேளைகளிலே ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்கு மௌனமாக இருப்பார். பிரச்சனைகளுக்கூடாக எங்களை அனுமதிப்பார். அப்போது ஆண்டவர் மௌனமாக இருப்பதற்கு நிறைய காரணங்களை பார்த்தோம். முதலாவது பிரதான காரணம் எங்களுடைய பாவம். அதை மறந்து விடாதீர்கள். அப்போது பாவத்தை விட்டு நாங்கள் விலக வேண்டும். முதலாவது பாவம். அடுத்தது ஆண்டவருடைய நாமம் எங்களுடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுவதற்காக அவர் சில நேரங்களே எங்களை மௌனமாக இருந்து பிரச்சனைகளுக்கூடாக எங்களை அனுமதிப்பார். அடுத்த காரணத்தை பார்த்தோம். எங்களுடைய விசுவாசத்திலே நாங்கள் வளர வேண்டும். நெடுகளும் நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்க முடியாது. இன்றைக்கி அநேகரை பார்த்தால் நாங்கள் சின்ன பிள்ளைகளாகத்தான் இருக்கிறோம். அப்படித்தானே? எங்களுடைய வாழ்க்கையிலே சரி, ஊழிய வாழ்க்கையிலே சரி, நாங்கள் சிறியவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்ப்பது எங்களுடைய முதிர்ச்சியை, வளர்ச்சியை. அப்படியான நேரங்களிலே அவர் அமைதியாக இருப்பார். அடுத்தது, ஒரு பெரிய திட்டத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் அமைதியாக இருப்பார். கொயர்ட்டையும் பாருங்க. அப்போது ஆண்டவர், இப்போ முதலாவது காரணத்தை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏன் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார்? எங்களுடைய பாவம். அப்போ நாங்கள் இன்றைக்கு அநேக காரியங்களிலே நாங்கள் மனம் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் பாவத்திலே இருந்து கொண்டு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுவதற்கு அவர் மௌனமாக இருக்கிறார் என்று நினைத்தோம் என்று சொன்னால் அது
அதை போல ஒரு முட்டாள்தனம் ஒன்றுமே இல்லை. அப்போது முதலாவது நாங்கள் பாவத்திலே இருந்து மனம் திரும்ப வேண்டும். அப்படி எங்களிலே பாவம் இல்லாமல் அவருக்கு உண்மையாக நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் இந்த 3 காரணங்கள் தான் ஆண்டவர் மௌனமாக இருப்பதற்குரிய காரணங்கள்.